டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஆஸ்கர் விருதுகளை ஓப்பன்ஹைமர் என்ற திரைப்படம் குவித்து வருகிறது. ஓப்பன்ஹைமர் என்ற திரைப்படத்திற்காக இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இயற்பியல் விஞ்ஞானி ஓப்பன்ஹைமரின் வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து உருவான திரைப்படத்திற்கு ஆஸ்கர் விருது கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதுக்கு சிலியன் மர்ஃபி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓப்பன்ஹைமர் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றிருக்கிறார் நடிகர் சிலியன் மர்ஃபி. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, விவரம். பிரியா, 96வது ஆஸ்கர் விருது விழா அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. ஆஸ்கர் என்பது உலகில் உள்ள அனைத்து சினிமா கலைஞர்களுக்கும் ஒரு கனவு விருதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விருது கனவு விருது கலைஞர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டில் வெளியான நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற முக்கிய திரைப்படங்கள் இந்த விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 23 பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டன. இந்த விருது பட்டியலில் கிட்டத்தட்ட 13 பிரிவுகளில் ஓப்பன்ஹைமர் திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதிலும் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த இயக்குநருக்கான பரிந்துரை பட்டியலில் இயக்குனர் மார்டின் ஸ்கார்சியும் ஓப்பன்ஹைமர் படத்துக்காக கிறிஸ்டோபர் நோலனும் பரிந்துரை செய்யப்பட்டார்கள். இதில் கிறிஸ்டோபர் நோலன் சிறந்த இயக்குநருக்கான விருதை வென்றிருக்கிறார். இவருக்கு இதே கேட்டகரியில் பரிந்துரை செய்யப்பட்ட மார்டின் ஸ்கார்சிசி கிட்டத்தட்ட 10 முறை ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்ட கலைஞர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது ஓப்பன்ஹைமர் திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த ஆவணப்படத்துக்கான விருது 20 Days in Mariupol என்ற ஆவணப்படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த துணை நடிகைக்கான விருது தி ஹோல் டோர் படத்துக்காக ராண்டால்ஃப் என்பவர் பெற்றிருக்கிறார். சிறந்த சர்வதேச திரைப்படம் த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற கேட்டகரியில் பெற்றிருக்கிறது. சிறந்த இசைக்கான விருதையும் ஓப்பன்ஹைமர் திரைப்படமே பெற்றிருக்கிறது. இந்த விருது விழாவில் ஓப்பன்ஹைமர் திரைப்படம் தொடர்ந்து விருதுகளை குவித்து வருகிறது. பிரியா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. ஓப்பன்ஹைமர் திரைப்படம் ஆஸ்கர் விருதுகளை குவித்து வருகிறது. சிறந்த இயக்குநருக்கான ஆஸ்கர் விருது கிறிஸ்டோபர் நோலனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓப்பன்ஹைமர் திரைப்படத்திற்காக இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சிறந்த நடிகருக்கான விருதை சிலியன் மர்ஃபி என்ற நடிகர் பெற்றிருக்கிறார். ஆஸ்கர் விருதுகளை ஓப்பன்ஹைமர் திரைப்படம் குவித்து வருகிறது. ஓப்பன்ஹைமர் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றிருக்கிறார் சிலியன் மர்ஃபி. சிறந்த இயக்குநருக்கான ஆஸ்கர் விருது கிறிஸ்டோபர் நோலனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.